நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமா இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நீங்க எப்படி பார்த்தீங்க அத? யாரு டைரக்டரோ அவர் மைண்ட்ல இருக்கிற படத்தை தான் காட்ட முடியும். வீடு கட்டினா ஜன்னலை இப்படி வச்சிருக்கலாம், கதவை இப்படி வச்சிருக்கலாம். நீங்க கட்டினா வச்சிருக்கலாம், நான் கட்டுறேன், இப்படிதான் இருக்கும். போங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். Taste daily. Taste the daily. நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமா இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நீங்க எப்படி பார்த்தீங்க அத? ஒவ்வொருத்தரோட மைண்ட்ல ஒரு படம் இருக்கு. யாரு டைரக்டரோ அவர் மைண்ட்ல இருக்கிற படத்தை தான் காட்ட முடியும். வீடு கட்டினா ஜன்னலை இப்படி வச்சிருக்கலாம், கதவை இப்படி வச்சிருக்கலாம். நீங்க கட்டினா வச்சிருக்கலாம், நான் கட்டுறேன், இப்படிதான் இருக்கும். போங்க. நான் ஃபர்ஸ்ட் நாக்ஸரை பார்க்கும்போது ராம்ப் வாக் மாடல் மாதிரி நான் செம்ம ஸ்டைலிஷா வந்திருந்தேன். யா ஓகே ஓகே. தலைவர் இருக்கார், அது போதும். நான் தலைவர் கூட இருக்கல, அது போதும் நான் சொன்னேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம், உனக்கு இந்த படத்துல ஒரு பேர் இருக்கு. வாவ், பேர் வச்சா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. சொல் பேச்ச மீறி போய் கட்டலாம் வந்து விட்டு கடைசியில வந்துட்டு இதாயிடும். ரியாலிட்டி அதாங்க. லாஜிக்கே கேட்கவே தோணல. ஏன்னா எனக்கு தெரியும், நானே வாங்கியிருக்கேன். சும்மா நான் உங்க ஃபேன் சொல்லி எல்லாம் என்ன பிடிக்க வேணாம். நான் ஒரு ஆக்டரா எனக்கு உங்களை பிடிக்கணும்ன்ற ஆசை எனக்கு இருந்துச்சு. டைலாக் பேசி முடிச்ச உடனே ஆக்வர்ட் சைலன்ஸ், திடீர்னு ஒரு கை இப்படி வச்சு நல்லா பண்றீங்க, ஓ ரொம்ப கேஷுவலா பண்றீங்க தலைவா அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கைதி 2 எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கதே எப்படா கைதி 2 வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான். படம் வந்து முன்னாடி என்கிட்ட பேசும்போது வந்து ப்ரீக்வல் கொஞ்சம் வரும், அப்புறம் ஆனா நடுவுல நாங்க சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் ஒன்னு பண்ணோம். ஓகே. சோ அப்பலாம் ஆஃப்டர் கூப்பிடுவாரு. கைதியா? யா ரீசன்ட்லி ஈவன் ஆஃப்டர் விக்ரம். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த கான்வர்சேஷன்ல ஆக்டர் கண்ணன் ரவி தான் இருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஆஃப்டர் கூலி ரிலீஸ் ரெஸ்பான்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கு, எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? பயங்கரமா இருக்கு. ஓகே. என்ன ஃபோன் கால்ஸ்லாம் யார் கூப்பிட்டா என்னென்ன சொன்னாங்க உங்களுக்கு? வழக்கமா படங்கள் வந்தா வந்து லைக் ஒரு சில செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க, ஒரு சில வெல்விஷர்ஸ் கால் பண்ணுவாங்க. இந்த டைம் தான் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ல இருந்து எல்லாரும் நமக்கே தெரியாது யாரும் எல்லாருமே. ஸோ எப்பயாவது ஒரு வாட்டி பஸ்ல ட்ரெயின்ல பார்த்துருப்போம், அவங்கல இருந்து எல்லாருமே கால் அடிச்சு எப்படியோ நம்பர் பிடிச்சி விஷ் பண்ணாங்க. ஸோ அது ரொம்ப ஹாப்பி. ஸோ ஓகே. ஆஃப்டர் கைதி லோகேஷ் சார் கூட இந்த படம் கூலி. ஸோ என்ன சொன்னார் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்து என்ன ரோல் அப்படின்னா என்ன சொன்னாரு? நான் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல வந்து இது எல்சிஓவா இல்லைன்னா வந்து ஸ்டாண்ட் அலோனா அப்படின்னு கேட்டேன். ஸ்டாண்ட் அலோன் தான். ஓகே. நீ இருக்க அப்படின்ட்டு. ஸோ நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து நான் கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து என்ன ரோல், அதெல்லாம் நான் கேட்கல. தலைவருக்கும் எனக்கும் காம்பினேஷன் இருக்கா? ஓகே. இருக்கு. பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கா? இருக்கு. 1-to-1 சீன் இருக்கா? இருக்கு. ஓகே ஓகே, அவ்வளவுதான். வேற அவ்வளவுதான், பாக்ஸ் டிக் முடிஞ்சு போச்சு. ஓகே. பட் ஆனா வந்துட்டு இப்ப ரஜினி சார் இருக்காரு, உபேந்திரா, நாகார்ஜுனா சார், அமீர் கான் சார், ஒரு பெரிய காஸ்ட் இல்லையா? அதுல வந்துட்டு நீங்க ஒரு முக்கியமான ரோல் நீங்க பண்றீங்க அப்படின்றப்போ சொன்னப்ப எப்படி இருந்தது? ஹவ் டு யூ ஃபீல்? அப்போ யாருமே ஃபிக்ஸ் ஆகலங்க, டு பி ஆனஸ்ட். அப்போ வந்து ஐ திங்க் இது பேச ஆரம்பிக்கும் போது ரஜினி சார் இருந்தாரு, நாக் சார் இருந்தாரு, அஃப்கோர்ஸ் நாக் சார் இருந்தாரு, அப்புறம் ஈவன் ஷௌபின் சார் கூட இப்போ ஃபிக்ஸ் ஆகல நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து லைக் ஆப்வியஸ்லி எனக்கு வந்து தலைவர் கூட நடிக்கிறது தான் பயங்கரமான எக்ஸைட்மெண்ட். அண்ட் சர்ப்ரைசிங்லி பார்த்தா நாக் சார் உள்ள வராரு. நாக் சாரும் பிடிக்கும், அவர் இருக்காருன்னா தோழால தான் பிடிக்கும், ரட்சகன்லாம் பார்த்துருக்கோம். எப்பயுமே ஒரு மாதிரி சமச்சாமா இருப்பார். அண்ட் இவ்வளோ பெரிய லெஜண்ட் கூட சேர்ந்து நடிக்கிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஷௌபின் சார், ஸோ அவருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏதாச்சும் ஒன்று இவங்களை நேரில் பார்த்து இவங்க கூட நடிக்கும்போது இல்லை இவங்க சீனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ஒரு பிளெஸிங் தான். இவங்க எல்லாருமே வந்து ஹவு தே ட்ரீட் ஃபெலோ ஆக்டர்ஸ், ஃபெலோ ஹியூமன்ஸ்ன்றது தான் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். ஒருவேளை தப்பித்தவறி அந்த கேஸில் எங்கேயாச்சும் ஒரு வேளை நம்மளே வந்து மிஸ் பண்ணியிருந்தா கூட ஹாய் அப்படின்னு கூப்பிட்டு ஹாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன சீன்ஸ்லாம் போச்சு, என்ன பண்ணீங்கன்னா கேட்டு போவாங்க. அதான் சொல்கிறேன், செட் ஆஃப் ஆக்டர்ஸ் எல்லாருமே சூப்பர், பயங்கரமா. அதுவே ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ அப்போ ரோல் வந்து உங்ககிட்ட சொல்ல நீங்களும் கேட்கவே இல்லை, தலைவர் இருக்காரா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் நாகார்ஜுனா சாரோட பையன் கேரக்டர் தான் நீங்கள் அப்படின்னு சொன்னப்போ தென் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அவங்கக்கிட்ட நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்கள் கேரக்டர் பண்ணும்போது நீங்கள் அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணதுன்னா என்ன? The charm, I guess, like and the way he carries himself. அந்த லைக்
படத்துலயே வந்து ரஜினி சாரை விட ஸ்டைலிஷான காஸ்டியூம் ஏங்க ஆமாங்க படத்துல வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட ஸ்வாக் லுக் என்னமா இருக்காரு. இப்போ எல்லாரும் fire விட்டுட்டு இருக்காங்க நான் அவருக்கு. ஃபர்ஸ்ட் நாக் சாரை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் காஸ்டியூம் கொடுத்து அந்த தலையை அந்த சீன் கொடுத்துட்டு அவர் வந்து பிளாக் கலர்ல ஒரு சூட் மாதிரி போட்டு நடந்தார். ராம்ப் வாக் மாடல் மாதிரி நடந்து வந்துட்டு இருந்தாரு. வரும்போதே அப்படியே செம்ம ஸ்டைலிஷா வந்துருந்தாரு. யா ஓகே ஓகே அப்படின்ற அந்த ஆரா வந்து பயங்கரமா இருக்கு. இல்லையா இது கேரி பண்றதுக்கு அட் தி சேம் டைம் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது அதுக்கு கொடுக்குற எனர்ஜி இருக்கு. எனர்ஜி தான் ஃபார் மீ. லைக் இவங்க எல்லாருதையுமே வந்து நான் ஒரு மேனரிசம்ஸா இல்லாம ஒரு ஆக்டிவிட்டீஸா இல்லாம நான் ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா தான் பார்க்குறேன். அந்த எனர்ஜி வந்து பார்க்க முடியுது, ஃபீல் பண்ண முடியுது, அதுல இருந்து கிராஸ் பண்ணிக்க முடியுதுன்னா தட்ஸ் குட். பட் உங்களுக்கு காம்பினேஷன் ரஜினி சாரோட இருந்தது, நாகார்ஜுன சார் கிட்ட இருந்தது அப்படின்றப்போ நம்ம எத்தனை படங்கள் ஒர்க் பண்ணாலுமே பட் இவங்களா லெஜண்ட் ஆக்டர்ஸ் அப்படின்றப்போ அவங்க கிட்ட போயிட்டு நம்ம நடிக்கிறோம் அப்படின்றப்போ ஒரு பயம் வரும். ஒரு இப்போ நம்ம கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்ற ஒரு இது வரும் இல்லையா? அது உங்களுக்கு இருந்ததா? கரெக்டாக பண்ணிடணுன்ற பயம் வந்து ஒரு ஆக்டருக்கு தனியாக நடித்தாலும் இருக்கணும். ஓகே ஆக்சுவலாக சொல்லணும்னா ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து நிஜமாலுமே அது உண்டு. ஏன்னா நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் கேட்கும்போது இதை ஒழுங்காக டெலிவர் பண்ணிடணும். ஏன்னா ஒருவேளை இது ஒரு நல்ல ஆக்டரோட ரோலை பிளாக் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கும். எனக்கு ஆக்டர்ஸ் கூட நடிக்கிறதுன்னும் போது மேபி எனக்கு இனிஷியல் டைமில் அது இருந்திருக்கலாம். ஓகே எனக்கு வந்து இப்போ வந்து அது இல்லை. இந்த படத்துல இல்ல, எந்த படத்துலயும் அது இருந்தது இல்ல. ஓகே வாவ் சூப்பர். எனக்கு தெரியல, எனக்கு வந்து அது இல்ல. என்னன்னா இப்போ பார்த்த உடனே ஆஸ்ட்ரக் மூமெண்ட் நடக்கும். இப்போ ரஜினி சாரை பார்த்த உடனே அவ்வளவுதான் அப்படி இருப்போம். ஆனா சீன்னா சீன் மூடுக்குள்ள போகணும். அது வந்து பண்ணிதான் ஆகணும். நம்ம அதனாலதான் நம்மள சூஸும் பண்றாங்க. நீங்க பார்த்து அப்படியே டைலாக் விட்டு நின்னீங்கன்னா உங்களை செலக்டே பண்ண மாட்டாங்க. அதுவும் ஒண்ணு இருக்குல்ல. நீங்க அந்த அவங்க மேல இருக்கிற என்ன கிரேஸா இருந்தாலும் உங்களோட எல்லாமே அவங்களா இருந்தாலுமே கூட அவங்க கூட டைலாக் பேசும்போது நீங்கள் வந்து அந்த ஃபியரோ இதுவோ இருக்கக்கூடாது. ஐ திங்க் பை டைம் சினிமா அது சொல்லி கொடுத்துருச்சு. கண்டிப்பாக. ஸோ படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ், அதாவது நெகட்டிவ் ரிவ்யூஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ரெண்டுமே வந்தது. நிறைய பேருக்கு என்னென்னா வந்துட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நீங்கள் எப்படி பார்த்தீங்க அதை? அதுதான் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்பயுமே எப்பயுமே லோகேஷன் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருப்பார். இந்த ஓவராக எதுவும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக செட் பண்ணாமல் கரெக்டாக லைக் என்ன இருக்கோ அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி தான். சின்ஸ் இது பெரிய படம்ன்றதுனால நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியே லீக் ஆயிடுச்சு அண்ட் நிறைய மிஸ்லீட் ஆயிடுச்சு. ஓகே ஸோ அவங்களா ஏதோ ஒரு கதையை உலகத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களா இது வந்து அவரே இன்டர்வியூவில் இது எல்சியூ கிடையாதுன்னு சொல்லியும் இது வந்து எல்சியூ தான் அப்படின்ட்டாங்க. தேவையில்லாம என் போட்டோ தூக்கி போட்டு அதுக்கப்புறம் ஸ்கார்பியன் ஒண்ணு இதெல்லாம் வருது ஸோ கோல்டு வாட்ச் அப்படின்னு இதெல்லாம் பாத்தீங்களா நீங்க அதை டீகோடிங் பண்ணி? எனக்கு சிரிப்பா தான் இருக்கும். அதை அனுப்பிச்சு விடும்போது பார்க்கும்போது ஓகே படம் வரும்போது இவங்களுக்கு எல்லாம் சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அகைன் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா படத்தை பத்தி பேசுறாங்க, அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்ன்றதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட மைண்ட்ல ஒரு படம் இருக்கு. ஸோ அது வந்து யாரு டைரக்டரோ அவர் மைண்ட்ல இருக்கிற படத்தை தான் காட்ட முடியும். ஓகேங்களா. இது வந்து நான் இதை தாண்டி எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா என்னைக்குமே அது தலைவர் படத்துக்கு இருந்திருக்கு. தலைவர் படத்துக்கு அது என்னைக்குமே இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம கொண்டாடப்படுற படங்களா பேசுற பாஷாவா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து முத்துவா இருக்கட்டும் எல்லாமே இருந்தாலுமே கூட அப்போ அவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருந்தாலுமே அப்பையும் தலைவர் ஃபேன்ஸுக்கு அதுல ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்திருக்கும். இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு இது அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். ஸோ மேபி இப்போ இமீடியட்டாக கிரியேட் ஆன ஐ திங்க் அகைன் பை செகண்ட் ஆர் தேர்ட் டே என்கிட்ட ஃபேமிலியாக பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபேமிலியாக போய் பார்த்தவங்க எல்லாருமே. ஸோ அதான் நான் சொல்ல வரேன். இந்த சினிமா வந்து தெரிஞ்சவங்க சினிமா வந்து ரொம்பவே வந்து லைக் சினிமாவோட டெக்னிக்கல் சைடு தெரிஞ்சவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு. வீடு கட்டினா ஜன்னலை இப்படி வச்சிருக்கலாம், கதவை இப்படி வச்சிருக்கலாம், நீங்க கட்டினா வச்சிருக்கலாம், நான் கட்டுறேன், இப்படிதான் இருக்கும் போங்க அவ்வளவுதான். அது ஒரு டைரக்டரோட அவரோட மைண்ட்ல இருக்கு. ஆமா அது அப்படிதான் நம்ம ரசிக்க தெரிஞ்சுக்கிறது தான். அது தாண்டி கருத்துலாம் படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றதெல்லாம் அவங்களோட ஃப்ரீடம். அது வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது நம்மளோட மெச்சூரிட்டி. ஸோ இப்போது நீங்கள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கைதில பண்ணியிருக்கீங்க, சாணி காகிதம் இதெல்லாம் பண்ணியிருந்தாலுமே பட் உங்களை டக்குன்னு பார்க்கும்போது எங்களுக்கு வருது லவ்வர் அந்த ஒரு படம். ஸோ லவ்வர் படத்தில் இவர் பண்ணியிருக்காருல அப்படின்ற ஒரு விஷயம் தான்.
அந்த டக்குன்னு தெரியுற கேரக்டர் தெரியுற மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா? உங்களுக்கு அது என்னைக்காவது தோணியிருக்கா? நம்ம கைதில பண்ணியிருக்கோம், சாணிக்கா இது பண்ணியிருக்கோம். ஆனாலுமே பீப்பிள்கிட்ட பெருசா போய் ரீச் ஆகல. பட் ஆஃப்டர் லவ்வருக்கு அப்புறம் நிறைய ரீச் ஆச்சு. ஆமா இப்போ கூலி. ஆமா ஸோ அதை எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? இதுல ஒன்னே ஒன்று தான் நான் நோட்டீஸ் பண்ணது. இது எனக்கு புரிய டைம் ஆச்சு ஆக்சுவலா. நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல இருந்து வரேன். ஸோ எனக்கு வந்து கண்டென்ட் முக்கியம். அண்டு நான் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து இந்த 1 மில்லியன் வியூ 4 மில்லியன் வியூ போன ஷார்ட் ஃபிலிம்ஸ் கிடையாது. எல்லாமே வெறும் 3000 வியூ போயிருக்கும், 1500 வியூ போயிருக்கும். ஸோ அப்போத்துலேருந்தே எனக்கு வந்து இந்த வியூஸ்க்காக ஒர்க் பண்ணுற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியாது. ஏன்னா இது என்னோட லேர்னிங் ப்ராசஸ். நான் இங்கே தான் இப்போ தான் இதில் மார்க்கெட் எதுவுமே இதில் அடங்கலை, இதில் பிஸ்னஸ் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு பிடிச்ச ஒர்க்கை நம்ம பண்ணுறோம், அதை வந்து ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். அப்போ வந்து நம்ம வந்து இதை வியூஸ்க்காக ஒர்க் பண்ண முடியாது. இங்கே நான் சாட்டிஸ்ஃபை ஆனேன்னா டேரக்டர் சாட்டிஸ்ஃபை ஆனாரான்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஸோ இதுதான் நான் சினிமாலையும் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். நான் ஆக்சுவலாக வீரான்னு ஒரு படம் பண்ணேன் அதுக்கு முன்னாடி. அந்த படம் சரியாக போகலை. ஃபஸ்ட்டு படம் எனக்கு அதுதான், நான் வில்லனா பண்ணியிருந்தேன் அந்த படத்தில். சரியாக போகலை. அப்புறம் என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து ஓகே இன்னும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணோம் ஸ்டோரியில், இன்னுமே வந்து நல்ல 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 பேனரில் படம் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு தாட்ஸ்லாம் இருந்தது. இமீடியட்லி கைதி ஹேப்பன்டு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்றத்தை பார்த்து லொக்கேஷனாக கூப்பிட்டு வந்தப்போ கைதி வரும்போது பார்த்தா பிளாக் பஸ்டர் அப்படின்றாங்க. என்னோட ஃபஸ்ட்டு படம் வந்து அட்ர ஃப்ளாப், இது வந்து பிளாக் பஸ்டர். எனக்கு ரெண்டுத்தோட இதையும் நான் ஒரே இதில் பார்க்குறேன். ஓகே சக்ஸஸ்னால் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ட்ராப் ஆஃப் ஹனி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சக்ஸஸை டேஸ்ட் பண்ண முடிஞ்சது என்னால். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதெல்லாமே லேர்னிங் தான். நான் வந்து ஓகே அப்போ நல்ல ரோல்ஸ் பண்ணோம், நல்ல மண்டேலா நல்ல ரோல் தான், சனிக்காயுதம் நல்ல ரோல் தான், குருதியாட்டம் நல்ல ரோல் தான். ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இது எல்லாமே வந்து இந்த ஓடிடி வந்ததுக்கப்புறம் வந்து இது எல்லாமே வந்து ஃபுல்லாக ஓடிடி ஃபிலிம்ஸாக மாறினதுக்கப்புறம் தியேட்ரிக்கலாக ஒரு விக்ட்ரி தான் கவுண்டடாக இங்கே இருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலுமே நம்ம சீரீஸ் எவ்வளோ பண்ணாலுமே சரி, நம்ம வந்து என்னென்ன ஒர்க்ஸ் முன்னாடி பண்ணியிருந்தாலுமே சரி, பிஸ்னஸ்க்குள்ளே வரணும் அப்படின்னும் போது தியேட்ரிக்கலாக நீங்கள் ஒரு ஹிட்டு கொடுத்தா மட்டும்தான் இங்கே கவுண்டட். ஸோ நான் ரத்த சாட்சின்னு ஒரு படம் லீடாக பண்ணியிருக்கேன். பை தி வே யாருக்கும் தெரியாது. அந்த படம் 4 அவார்டு வாங்கியிருக்கு. பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்கு, பெஸ்ட் ஃபிலிம் வாங்கியிருக்கு, சினிமாட்டோகிராஃபி வாங்கியிருக்கு, மியூசிக் வாங்கியிருக்கு. அது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஃபிலிம். ஓகேங்களா? சைமா ஓடிடி பாம்பேல அவார்டு வாங்கியிருக்கு. ஆனால் இது யாருக்குமே தெரியாது. ஆனால் இது தியேட்டருக்கு வந்திருந்ததுன்னா இந்நேரத்துக்கு இன்னும் பெட்டரான ஒரு அப்ரிஷியேஷன் கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி டைமில் தான் லவ்வர் வந்துச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து ஓகே எல்லாத்தையும் எடுத்து ஓரங்கட்டி வச்சுட்டு தியேட்டருக்கெலாம் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் இப்போதைக்கு நமக்கு நம்மளோட கோலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நானே தேட்டரில் நம்மளை பார்க்கணும்னு சொல்லி வந்த ஆள் தான். நம்ம படம் தேட்டரில் பார்க்கணுன்னு வந்த ஆள் தான். இப்போ இருக்கிற விஷயங்கள் நிறைய மாறி ஓடிடின்னு ஒன்று புதுசாக வந்து அது மாறிட்டே தான் இருக்கும். இதுக்கு இடையில வந்து நம்ம சர்வை பண்ணோம்ல, நம்ம வந்து நம்ம இங்கே இருந்து தானே ஆகணும். இங்கே இருந்தால் தான் மறக்காமல் இருப்பாங்க. அதனால அதே மாதிரி நல்ல கதைகள் வரும்போது நம்ம மிஸ் பண்ணவும் முடியாது. லெட் இட் பி, அது என்ன சேனலாக இருந்தாலும் சரி, எந்த இதுவாக இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட அந்த கதை வருது, நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை பண்ணலாம் அப்படின்றது. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். எங்கே உழைக்கிறோன்றது முக்கியம். கரெக்ட். அது எப்போ உங்களுக்கு ரியலைஸ் ஆச்சு? ஐ திங்க் அது கைதிலேயே உரைச்சிருச்சு, எனக்கு உரைச்சிருச்சு. ஆனால் வந்து என்னால் அதை எக்ஸாக்டாக மேப் பண்ண முடியல. ஸோ அது வந்து இன்னுமே கிளியராக வந்து, ஏன்னா திடீர்னு கைதி ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு போகும்போது பார்த்தா திடீர்னு கேரளாலேருந்து சொல்லுவாங்க அச்சாசமதல்லே அப்படின்வாங்க. உடனே அப்படி எப்படா பார்த்தீங்க இங்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹைதராபாத் போகும்போது அங்கே கேட்பாங்க ப்ரோ அஜாசமதே கதா அப்படின்வானுங்க. பேர் முதல் கொண்டு ஞாபகம் வச்சுருக்காங்கன்னா அப்போ படம் என்ன ரீச் ஆகிருக்கு. இது டைரக்ட் தமிழ் ஃபிலிமு. இந்த படம் இங்கே எவ்வளோ ரீச் ஆகிருக்குன்றது அப்பயே தெரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ நம்ம அந்த தியேட்ரிக்கல் லெவலில் நம்ம படம் பண்ணணும்னா எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒர்க்ஸாக நான் என்ன பார்க்குறேன்னா, இங்கே வேலை வந்து உங்கள் வேலை செஞ்சாதான், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தா தான் கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் கேட்டால் மட்டும் வேலையை கொடுத்துட மாட்டாங்க. இப்போது நம்ம ஒரு வேலையை கேட்குறோன்னா கேட்குற இடத்துக்கு நம்ம தகுதியாகவும் இருக்கணும். ஸோ அதை வளர்க்குறதுக்கு நம்மளால ஸ்க்ரீனில் எல்லாத்தையுமே பண்ணிடவும் முடியாது. அட் த சேம் டைம் நம்ம எதுவுமே பண்ணாமே இருக்க முடியாது. ஸோ அதை நான் ஓடிடிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வச்சு நான் ஃபிலிம்ஸ் எடுத்து. ஸோ இந்த வாய்ப்பு அப்படின்றது இப்போ இந்த கூலி படத்துக்கு ஆல்ரெடி நீங்கள் கைதியில் பண்ணியிருந்ததால இந்த ஒரு வாய்ப்பு வந்ததா? இப்போ பண்ணலாம், இவர் ஆல்ரெடி நமக்கு ஓகே கைண்ட் ஆஃப் ஐ கேன் சே லைக் யா. ஏன்னா அதான் ஒரு டைரக்டர் அறிமுகமாகிற ஒரு சான்ஸ் தான். இப்போ ஆல்ரெடி அவர் அதான் கைதியில் கொல்லும் போதே அதான் சொன்னார். லைக் அப்பெல்லாம் கூட அவர் சொல்லலை இந்த ரோல் நிற்கும்னு தான் அவர் என்கிட்ட சொன்னார். கிட்டத்தட்ட அவர் என்கிட்ட சொல்லும் போது எப்படின்னா, இது குருதி புனரில் கமல் சார் சாவர மாஸ் மொமெண்ட்ரா, அதுதான் இந்த சீன் அப்படின்னாரு. கமான் மை பாய் ஷூட் மீ அப்படின்னு. அதுதான் வீரம். வீரம்ன்றது போய் குத்துறது இல்லை, நான் குத்துவாங்கவும் ரெடி வந்து என்னை குத்துறான்னு இருக்கிறது தான் வீரம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் ஷூட் பண்ணாரு. இந்த ரோலுக்கான இம்பேக்ட் தியேட்டரில் இருக்கும், இந்த ரோலை மறக்கவே மாட்டாங்கன்னு என்கிட்ட சொன்னார். அது நடந்தது.
ஆனா அதுக்கப்புறம் எல்சியூன்னு ஒன்று ஃபார்ம் ஆச்சு இல்ல, ஆமா அது யாருமே எதிர்பார்க்கல. ஓகே ஸோ அது அதான் அவரே அதை அவரே இன்டர்வியூல எதிர்பார்க்கல. சொல்லியிருப்பாரு. ஆனா இப்போ ஒர்க் பண்ணோம்னா முடியாது என்னால. ஆனா நடுவில் நாங்க சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் ஒன்று பண்ணோம். ஓகே ஸோ அப்பதான் ஆஃப்டர் கூப்பிடுவாரு. ஐடியா ரீசென்ட்லி ஈவன் ஆஃப்டர் Okay. விக்ரம். அப்படியா ஓகே ரொம்ப ரீசென்ட்லி. ஓகே ஸோ அதெல்லாம் ஒன்று போச்சு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து உடனே கூப்பிட்டாரு. வாடா இதுல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ நானும் ஸ்டாண்ட் அலோனா ஒரு ஃபிலிம் வந்ததுன்னா கண்டிப்பா இப்போ லொகேஷனா கூட ஒர்க் பண்றது எப்படி இருக்கு பார்க்கணும். லைக் எல்லாமே பெருசா மாறி இருக்கு, செட் எல்லாமே, ஆக்டர்ஸ் எல்லாமே. ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் தான் கூட. கண்டிப்பா ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கோம்னா அவங்க கூட திரும்ப அவங்க பெரிய இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க. அண்ட் ஸ்டில் அவங்க படத்துல நம்மளால இருக்க முடியலையன்ற வருத்தம் இருந்துச்சு. அது கூலியில மொத்தமா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஓகே லோகேஷ் சாரோட படத்துல வந்துட்டு கண்டிப்பா யாரையாவது கொன்னுடுவாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். பட் உங்களையே அது கொன்னுடுவாரு உங்களுக்கு தெரியுமா? நீங்க வந்து சொல்லிட்டாரு. கொன்றுவோம் அந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதெல்லாம் சொல்லிட்டு அதான் நான் இது போதும்னா அப்படின்னு சொல்லி தலைவர் இருக்கார், அது போதும்னா தலைவர் கூட இருக்கல, அது போதும்னா சொன்னோன்னே இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்ல, உனக்கு இந்த படத்துல ஒரு பேர் இருக்கு அப்படின்னாரு. உடனே வாவ் படத்துல உனக்கு மட்டும் தான் பேர் இருக்கு எப்படி கொன்றுவீங்க தானே அப்படின்னு கேட்டீங்களா? இல்ல அவரே சொல்லிட்டாரு. ஓகேண்ணா பரவாயில்லண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உடனே பேர் வச்சா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல எல்லா படத்துக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. படம் ஃபுல்லா உயிரோட இருந்து நோட்டீஸ் பண்ணப்படாம போறதுக்கு செத்து நோட்டீஸ் ஓகே தான். ஆனா இதுல என்ன ஒரு வித்தியாசம்னா பேர் வச்சா யாராவது ஒரு பேரை தான் அவர் காலி பண்ணுவாங்க, இல்ல ரெண்டு பேரையுமே ரொம்ப ஸ்ட்ராங். ரெண்டு பேரும் சொர்க்க சார் நீங்க அப்பயும் குறுக்க வந்தா அந்த குறுக்க அந்த கௌஷிக் வந்த மாதிரி வந்துட்டாரு அவரு. அப்பயும் ஆனா அந்த மீம்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, அதாவது வந்து ரஜினி சார் சொல்லிட்டு போவாரு, நீ வந்து ஏமாந்துடணும்னு நினைக்காத, தப்பிச்சுக்கோன்னு நினைச்சுக்கோ, இது உனக்கு வேண்டான்னு. சொல் பேச்சை மீறி போய் கட்டெல்லாம் அவுத்து விட்டு கடைசியில வந்துட்டு இதாயிடும். ரியாலிட்டி அதாங்க. யாருக்குமே ஆக்சுவலா அது ரொம்ப ரியாலிட்டியான சீன்ங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? ஒரு வாட்டி ஒரு அடி வாங்கியிருப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க வேணாம் அது போவாத அப்படின்னா. உங்க யாரு உங்களுக்கு நல்லதே நினைக்கிறவங்க சொன்னாலும் உங்க மூளை அங்கதான் போகும். அவ்வளவுதான் அது. அந்த பக்கம் பாலால கிணறு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது லாஜிக்கே கேட்கவே தோணல. ஏன்னா எனக்கு தெரியும் நானே வாங்கியிருக்கேன் அடி. சோ பர்சனலா வாங்கின அடிதாங்க. அவ்வளவுதான், நானே வாங்கியிருக்கேன் அடி. எவ்வளவு சொல்லி கேட்காம நானே போய் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால இது வந்து எனக்கு நான் என்ஜாய் தான் பண்றேன் எல்லா மீம்ஸும். எப்படி இருக்குன்னா இதை எப்படி நான் பாக்குறேன்னா, இந்த சீன் வரும்போது கிளாப் பண்ணாங்க இல்லையா, ஏமாந்துட்டேன்னு நினைக்காத, தப்பிச்சுட்டேன்னு நினைச்சுக்கோ, இது வேணாம் அப்படின்னாருல. அது சொல்லும் போது எனக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா, கிளாப் அவன் நினைச்சுலாம் அடிக்கல, அவனை கை அடிக்குது. நானே கிளாப் பண்ணேன், அது நான் தான் அப்படின்னு. இது நான் தான் இந்த கேரக்டர் அப்படின்னு. சோ இங்க மோஸ்ட்லி ரிலேட்டபிள் ரோல்ஸ் தான் செலிப்ரேட் பண்ணப்படுது. லெட் இட் பி அ ஃபிலிம், யூ டூ அ ஃபிலிம். ஒரு படம் ஃபுல்லா பண்ணி நீங்க ஒரு இடத்துல கூட ரிலேட் ஆகல அப்படின்னா அது வேஸ்ட். நான் பண்ற ரோல்ஸ்ல நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உன்னை என் கூட ரிலேட் பண்ணிக்க பாக்குறியா? ஏன்னா அதுதான் நான் பண்றேன், என் வாழ்க்கையே அதுதான். ஸோ நான் அப்படி இருக்கும்போது அது வந்து எனக்கு ஹாப்பி தான். நான் எல்லா மீம்ஸும் பார்ப்பேன், எல்லா மீம்ஸும் பார்ப்பேன்றதை விட என் போனை ஓபன் பண்ணாலே இப்போ மீம்ஸ் தான். எல்லாரும் முன்னாடிலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் படம் பார்த்தேன் மச்சான் சூப்பர் அப்படி பேசுவாங்கல்ல, இப்ப டைரக்ட் மீம்ஸ் தான். கலக்கிட்ட மாமா டே நீயுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன சொன்னாலும் நம்புவியா? எங்க அம்மா தான் எனக்கு மீம்ஸ் ஃபார்வர்ட் பண்ணல, அவங்களும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நாங்களே நிறைய மீம்ஸ் எடுத்து வச்சோம் உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய வந்து நாங்க பயங்கரமா என்ஜாய் எல்லா மீம்ஸும் பார்த்துட்டேன். தியேட்டர்ல பாத்தீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்க பாக்கும்போது கரெக்டா அந்த சீனுக்கு வந்து நிறைய பேர் வந்து கை தட்டினாட்டம் எப்படி இருந்தது? அந்த ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். எனக்கு ஷாக்கு. ஓகே, ஏன்னா இந்த டயலாக் வந்து நான் படிக்கும்போது இது தலைவர் நம்மளுக்கு சொல்றாரா அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. அண்ட் தலைவர் வழக்கமா அவரோட படங்கள்ல ஒரு பஞ்ச் ஒண்ணு சொல்லிட்டு போவாரு எப்ப இருந்தாலும். ஸோ அது ஒரு மாதிரி நறுக்குன்னு உட்காரும். இது நம்மளுக்கு சொல்றாரான்னும் போது அப்போ சொல்லும் போது கூட வந்து எனக்கு ஓகே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு இத்தனை பேர் அடி வாங்கியிருப்பான்றது வந்து எனக்கு நான் அப்போ கூட என்ன நினைச்சேன்னா, ஓகே இது வந்து ஃபேன்ஸோட ஷோ, ஸோ தலைவர் என்ன சொன்னாலும் கை தட்டுவாங்க, அது கிடையாது அப்படின்னு சொல்லி அடுத்த ஷோ போய் பார்த்தேன். அந்த இடம் மட்டும் ஸோ ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுல எல்லாரும் வாங்கியிருக்கீங்கடா. ஓகே ரைட், அடி வாங்கதா யார் இருக்காங்க சொல்லுங்க. எவ்ரிஒன் கேன் ரிலேட் அந்த ஒரு பர்டிகுலர் சீன் வந்து. ஸோ அதே மாதிரி இப்போ லோகேஷ் சார் வந்து ரஜினி சார் கமல் சார் வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு.
அதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் பார்த்தேன், நேத்து தான் பார்த்தேன். அந்த படத்துல இருக்க வாய்ப்புகள் ஏதாவது அந்த படம் நடக்குதுன்றதே எனக்கு இப்போ நேத்து தாங்க பார்த்தேன். நான் தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன் சொல்ல அப்படின்னு. மாட்டேன். சரி, அதான் பெட்டரா சொல்ல மாட்டேன். செட்ல வந்துட்டு ரஜினி சார் கிட்ட இப்போ ரஜினி சார் மாதிரி நீங்க இமிடேட் பண்ணீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நான் கவனிச்சிட்டேன். அதை எப்படி அது அங்க அவர்கிட்ட இமிடேட்லாம் பண்ணுவீங்களா நீங்க? அவர்கிட்ட எப்படிங்க இமிடேட் பண்ண முடியும்? அவர்கிட்ட வாய்ப்பே கிடையாது. பேசவே மாட்டீங்களா அவர்கிட்ட நீங்க? நான் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே போய் காலில் பாஞ்சு ஆச்சு. அவள்தான் நான் எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கேன். நான் சினிமா சூஸ் பண்ணதுக்கான காரணம் ரஜினி சார் தான், தலைவர் தான். நான் ஆக்டரா இருக்கிறதுக்கான காரணம் தலைவர் தான். நான் ஏதோ ஒரு சில ஈவன் விஷயங்கள்ல த வே ஆஃப் அப்ரோச் கூட காரணம் தலைவர் தான். எனக்குள்ள இருக்கிற மோட்டிவேஷன் காரணம் தலைவர் தான். ஸோ ஒரு விஷயத்த ஒரு வில் பவரோட நடக்கணும்னா அது காரணம் தலைவர் தான். தலைவர் இஸ் பார்ட் ஆஃப் மீ. ஓகே. ஸோ நான் அவரை மீட் பண்ணும்போது அது கிட்டத்தட்ட எப்படின்னா நான் இன்ச் பை இன்ச்சா பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னால இதை நம்பவே முடியல மொமெண்ட் தான் இது. நான் அதிகபட்சமா நம்ம என்ன ஆசைப்பட போறோம், ஒரு நல்ல படம் வாழ்க்கையில சாவறதுக்குள்ள ஒரு நல்ல படம் பண்ணும்போது அது தலைவர் பார்த்துட்டு, கண்ணா படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, தலைவா என் பேரு கண்ணா தலைவா அப்படின்னு சொல்லணும். வேற எதுவுமே கிடையாது. என் பேரு கண்ணா தலைவா, இப்பதான் தலைவா அதுக்கான அர்த்தம். இவ்வளவுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நீங்க கண்ணா கண்ணான்னு கூப்பிடுவீங்களே, அதெல்லாம் எனக்காக தான் அப்படின்ற மாதிரி தான். அந்த லெவல் ஃபேன் நானு. ஸோ இப்போ நான் தலைவர் கூட நடிக்கிறோம் அப்படின்றது இது லைக் ஓகே, நம்ம லொகேஷனா இது மட்டும்தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா டு பி ஆனஸ்ட் இதுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு தலைவர் படங்கள்ல நடிக்க. ஆனா ரோல் என்னன்னு கேட்டப்ப கூட என்கிட்ட சொல்லல. அந்த ரிஸ்க் நான் எடுக்க விரும்பல. ஈவன் தோ தலைவர் என்னோட நான் பார்த்து வணங்குற ஒரு தெய்வீக குருவா இருந்தாலுமே கூட அந்த ரோலுக்கு அந்த இம்பேக்ட்ஃபுல்லா இல்லைன்னா நம்ம போய் சும்மா நிற்கும் போது தலைவர் பின்னாடி தலைவரை நான் மீட் பண்ணும்போது நான் என்ன கற்றுக்கிட்டு வந்திருக்கேன், என்ன மாதிரி ஒரு ஃபேனாக வந்திருக்கேன், உங்கள் கூட சொதப்பாமல் டயலாக் பேசி நடிக்கிற ஒரு ஆக்டராக நான் அவங்க மீட் பண்ணுறேன், உங்களால தான் வந்தேன்றதை நான் அவங்ககிட்ட சொல்லணுன்றது என்னோட ஆசை. சொன்னீங்களாங்க? என்ன சொன்னாரு? ஒரு லவ் லெட்டர் தான் ஃபுல்லா. நான் ஒரு ஃபர்ஸ்ட் சீன் நடிக்கிற வரைக்கும் நான் எதுவுமே சொல்லல. ஃபர்ஸ்ட் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு முன்னாடியே கையை இப்படி பிடிச்சிட்டு அப்படியே தூக்குனாரு. நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சி தூக்குறாரு. நான் நம்ம உடம்பு தான் ஃப்ளெக்ஸ் ஆகும் பாருங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு இப்ப பாருங்க எப்படி விடுவேன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு லெஃப்ட் காலை தொட்டு லெஃப்ட் கண், ரைட்டு காலை தொட்டு ரைட்டு கண்ணில் வச்சுட்டு அவ்வளவுதான். அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இவன் இவன் இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு அப்படின்னு, ஓகே ஓகே ராஜா, சரிமா ஓகே ஓகே நிறைய என்னாச்சு. அப்புறம் டைலாக் பேசி நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது நான் ஒரு சீன் நடிச்சதுக்கு அப்புறம் நிஜமாலுமே நம்ம ஒழுங்கா நடிச்சிருந்தா தலைவருக்கு நம்மள பிடிச்சிரும்ல, அவ்வளவுதான். சும்மா நான் உங்க ஃபேன் சொல்லி எல்லாம் என்ன பிடிக்க வேணாம். நான் ஒரு ஆக்டரா எனக்கு உங்களை பிடிக்கணுன்ற ஆசை எனக்கு இருந்துச்சு. டைலாக் பேசி முடிச்ச உடனே ஆக்வர்ட் சைலன்ஸு. அந்த கார் சீன் தான் எடுத்தது. அந்த சீனுக்கு ஒரு ஆக்வர்ட் சைலன்ஸு, அப்படியே சைலண்டாக இருந்தார். நான் பாட்டுக்கு மிரரில் இப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தேன். உடனே அவரும் ரொம்ப ஆக்வர்டாக திரும்பி இப்படி திரும்பியும் பார்க்க முடியாது, அப்படியே கை எப்படி வச்சிருக்காரு, காலை எப்படி வச்சிருக்காரு, காது எப்படி இருக்கு, காது பின்னாடி இருக்க முடியும் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அவரே ஐஸ் பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இந்த சைடு எனக்கு வந்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு கை இப்படி வச்சு, நல்லா பண்ணுறீங்க, ரொம்ப கேஷுவலாக பண்ணுறீங்க, ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கு அப்படின்னாரு. நான் தலைவா அப்படின்னு மறுபடியும் எந்திரிமா அப்படின்ட்டாரு. நான் அப்ப ஆரம்பிச்சதுதான், எல்லாமே நீதான் தலைவா, நான் இங்க இருக்கிறதுக்கு காரணமும் நீதான், எல்லாமே நீதான். ஒருவேளை நான் வாழ்க்கையில நல்ல மனிதனாவோ நல்ல நடிகனாவோ பேர் வாங்கினேன் அப்படின்னா எங்க அம்மா அப்பாவுக்கு அடுத்து கிரெடிட் நான் உங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு. ஆனா அவர் சொல்லிருப்பாரு, ஒரு டயலாக் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு, அந்த கூட்டத்திலே அவன் ஒருத்தன் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லி டயலாக் வேற விழுந்துருச்சு. ஐயோ இனிமே எனக்கு மனசே வரல அப்படின்னு. அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஆனா நினைச்சு பாருங்க, நல்ல ஃபன் மொமெண்ட் தான். அதாவது அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட். அண்ட் தட் $1 million பிக்சர் அவர் கூட அந்த சீன் எடுத்துட்டு அந்த நாளைக்கு அவர் ஸ்டைலா ஒரு முன்னாடிலாம் இப்பயும் கூட போடுவாரு, பிளாக் குர்தா போடுவாரு,
ஆமா. ரெகுலரா. அந்த பிளாக் குர்தா அண்ட் ஒயிட் பேண்ட். ஒயிட். இங்கேருந்து கிளம்பும் போதே முடிவு பண்ணிட்டேன், வைசாக்ல 40 நாள் ஷூட்டு, 40 நாள் போயிட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போகும்போதே அந்த பிளாக் குர்தாவை அயன் பண்ணி உள்ள மடிச்சு வச்சுட்டு, என்னைக்கு தலைவரை மீட் பண்றோமோ இந்த ட்ரெஸ்ல தான் போறோம், இந்த ட்ரெஸ்ல தான் போட்டோ எடுக்கிறோம். நான் அதே மாதிரி போய் நின்று தலைவர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஒயிட் வந்தேன். அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட். Black and white. நம்ம Okay. combination. எல்லாம் செட்ல செம்ம காண்டாயிட்டாங்க அந்த போட்டோ பார்த்து. ஏன் இப்ப எடுத்துட்டு வந்துட்டீங்க? சரியான போட்டோ, ஆ, நல்ல ஆமா. போட்டோ அப்படின்னு Okay. சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அவரு லைக் என்ன சொல்றது, நம்மளுக்கே டிஸ்டர்ப் பண்ண மனசு வராது. Okay. அதனால வந்து நம்ம முடிச்சாருன்னா கிளம்பட்டும் தான் நம்மளுக்கே தோணும், அது போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்றது தான் தோணும். அப்போ போட்டோ கேட்கறதுக்கு நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அன்னைக்கு வந்து நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, Photo ஒரு எடுக்கணும். 2 நிமிஷம் நீங்க டயர்டா இருந்தாலும் பரவாயில்ல 2 அப்படின்ற மாதிரி தான். நிமிஷம் நில்லுங்க. நான் கேட்டவனே ஆனா ஓகே சொல்லிட்டாரு. ஓகே. கிட்ட போய் உட்காந்துட்டு கால் பிடிச்சி இந்த மாதிரி தலைவா அவர் உட்காந்துட்டு இருந்தாரு. பேட்டையில வர மாதிரி இப்படியே தான் இப்படியே உட்காந்துட்டு இருந்தாரு. அதனால அங்கேருந்து ஓடி வந்து அப்படியே இங்கே வந்து இங்கே உட்காந்தேன். இப்படி உட்காந்து தலைவா தப்பா எடுத்துக்கலன்னா சொல்லுமா அப்படின்னாரு. ஒரே ஒரு பிக்சர் மட்டும் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமா ஏமா அப்படின்னாரு. முடிச்சுட்டு வந்துடுறேன் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னா அப்படியே 4 மணி நேரம் வெளியே நின்றுட்டு அப்படியே நிக்க வேண்டியதான் நீங்க. அப்படியே நின்றுட்டு பறந்துட்டு இருந்தேன் நான் பாட்டுக்கு. நான் பார்த்த அளவுக்கு உங்களோட அப்பா உங்களோட பயங்கர ஸ்டைலா ஸ்வாகா இருந்தாரு. தென் அவர் என்ன சொன்னாரு? அவர் கூட காம்பினேஷன் சீன்ஸ்லாம் நிறைய வந்துச்சு. இப்போ நாக் சார் வந்து அதான் அகைன் அதே தான். இவர் வந்து இப்போ நீங்க ஒரு என்னை எங்க பார்த்துருக்காருன்னு கூட அவருக்கு தெரியாது. நான் நடிச்ச படங்கள்லாம் பார்த்துருக்காங்க. அவ்வளோ பெரிய அவங்க பண்ண ஒர்க்குக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. பட் ஆனால் இவங்க யாரு, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த விஷயம்லாம் எதுவுமே இல்லாமல் சீன்ஸ் நடிக்கும்போது நாங்கள் ஆக்சுவலாக பேசுகிற சீன் எனக்கு ஒரு சீன் நாக் சாரோட இருந்தது ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அது வந்து ட்ரிம்மிங்கில் கட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த பாடி சேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற சீன், அதில் வந்து நாக் சார் வந்து லைட்டரை லைட் பண்ணோம். லைட் பண்ணும்போது வந்து அவர் சிகரெட் வச்சுட்டு லைட் பண்ணோம். லைட் பண்ணும்போது டேக்கில் வந்து லைட்டர் ஒர்க் ஆகலை. இப்படி தூக்கி இப்படி விசிறி இப்படி அடித்தார். ஓகே. ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு டேக் போயிட்டு தான் இருக்குது. விசிறி இப்படி அடித்தார். நான் அப்படியே இப்படி கேட்ச் பிடிச்சேன். பிடிச்சி எடுத்தேன். லைட்டரை பார்த்து வச்சு இப்படி வச்சேன். ஓகே அப்படின்னாரு. ஓகே. சீன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷன் வந்து டிட் இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட் ஆர் லைக் யூ கைஸ் டிட் இட், நீங்களே பண்ணீங்களா அப்படின்னு கேட்டார். யா ஹே டிட் இட் அப்படின்னாரு. உடனே சூப்பரா அப்படியே டேக்கில் பண்ணிடுறா அப்படின்னாரு. யா ஸோ அவர் வந்து அது லைக் இந்த லுக்கு உனக்கு நல்லா இருக்கு. ஸோ என்ன நீ அதுக்கும் இதுக்கும் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, முஷ் வச்சா வேற மாதிரி இருக்க, இது நல்லா இருக்க, அண்ட் இந்த சீன் நல்லா பண்ணியிருந்த, இதெல்லாமே வந்து ரொம்ப இதுவாக வச்சுப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. பட் ஆனால் அவங்களுக்கு புரியுது யார் வேலை பார்க்குறாங்க, யாரை அந்த பாராட்டு அவங்களுக்கு எவ்வளோ இதுவாக இருக்கும்ன்றது அவங்களுக்கு புரிஞ்சு கொடுக்கறது அது பெரிய மனசு தான். ஸோ ஷௌபின் சாருக்குலாம் வந்து நான் என்ன சொல்கிறது, லைக் நீங்கள் இப்போ நம்மளுக்குலாம் ஒரு யோசனை இருக்கும், நம்ம வேற ஒரு லாங்குவேஜில் போய் நடிக்கிறோம் அப்படின்னா வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் தான் இதை டப் பண்ணுவேன், நான் தான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் முன்னாடி நிமித்திட்டு போய் நீ தான் தேவாவான்னு கேட்கறதுக்குலாம் ஒரு இது ஒன்று வேணும். ஸோ வழக்கமாக என்ன நடக்கும்னா இந்த மாதிரி சீன்ஸ் நடக்கும்போது லெட்ஸே ஏதாச்சும் ஒன்றுன்னா தலைவருக்கு எதிராக பேசினா ஏய் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நடக்கல. ஏன்னா அந்த பர்ஃபார்மரா அவர் கொடுத்தது வந்து கேரக்டரா மட்டுமே பார்க்க வச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர்னு சொல்ல வரேன். ஸோ நம்மள இவர் வந்து நடிக்கிறாருன்றது தெரியாம மறக்கடிக்கிற லெவலுக்கு வைக்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஐ ஆல்வேஸ் அட்மையர் ஹிம். அண்ட் ஃபைனலி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்றப்போ என்ன லேர்ன் பண்ணீங்க? ஃபைனலி இந்த விஷயம்லாம் நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொரு படத்துக்குமே நான் ஒன்று எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பேன். கூலியிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது என்ன? ஸ்பெசிஃபிக்காக அப்படி சொல்ல முடியாது. ஒன்று மட்டும் டிசைட் பண்ணோம் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து இந்த படம் ஒரு 1 year கிட்ட போச்சு ஷூட். இந்த படத்துக்காக நான் ஒரு 6 படம் விட்டுருப்பேன். ஓகேங்களா? ஆனால் இப்போது நான் நம்பினேன் இந்த படத்தில் ஒன்று நம்மளுக்கு நடக்கும் அப்படின்றது. அண்ட் லோகேஷனை நம்புறாரு, இவன் வந்து கரெக்டாக இந்த படத்தில் இது பண்ணிடுவான்ட்டு. ஸோ இதை நம்ம ட்ரஸ்ட் பண்ணி இந்த ப்ராசஸில் என்ன பெரிய ஆஃபர்ஸ் வந்தாலும் என்ன வந்தாலும் பண்ணாமல் நம்ம இதுக்கு கமிட்டடாக இருந்தோம்னா கண்டிப்பாக சினிமா திரும்ப ஒன்று கொடுப்போன்றது உறுதி. ஸோ அது நான் எவ்ரி டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போது இது பெரிய படம்ன்றதுனால இன்னும் பெருசாக கிடைக்குது. ஸோ அது என்றைக்குமே இருந்திருக்கு. கூலி மாதிரி இப்போ இந்த கூலி படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்பெஷலாக கற்றுக்கிட்டோம் அப்படின்றது வந்து எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு இந்த மாதிரி
நம்ம ஒரு 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 நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம் அங்கங்கே அதில் சப்போர்ட்டிங்ஸும் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இதில் ஒரு சீன் வந்துச்சு, ஒரு சீன் அந்த சீனாக மாறிச்சு. இந்த ஒரு சீன் எப்படி என்னோட எல்லா படங்களையும் திரும்ப பார்க்க வைக்குது, எப்படி ரிமைண்ட் பண்ணுது. ஆமாம். ஸோ அப்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக இன்னும் நிறைய ரோல்ஸ் சூஸ் பண்ணணும், எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு சீனையும் ரெஸ்பான்சிபிளாக பர்ஃபார்ம் பண்ணணுன்றது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கைதி 2 எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கதே எப்படா கைதி 2 வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இருக்கீங்களா கைதி 2? ஏன்னா அந்த ப்ரீ சீக்வல் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஐடியாஸ் வச்சு? படம் வந்து முன்னாடி என்கிட்ட பேசும்போது வந்து ப்ரீக்வல் கொஞ்சம் வரும், அப்புறம் இப்போ கரண்டாக அந்த கதை எங்கே முடிஞ்சதோ அங்கேருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ என்னவா மாறி இருக்குன்றது எனக்கு ஜென்யூனாக தெரியல. ஓகே. ஸோ இப்போ என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்றது தெரியல. ஒருவேளை ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் போனால் எனக்கும் அஜாஸ் அகமதை பார்க்க ஆசையாக தான் இருக்கு. ஓகே, எங்களுக்கும் ஆசையாக தான் இருக்கு. அப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம் கைதி 2. ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ண படங்களே க்ளோஸ் டு யுவர் ஹார்ட், யுவர் ஃபேவரட் என்ன? எல்லா படமும் தான். டு பி ஹானஸ்ட் ஐ வில் சே ரத்த சாட்சி. ஓகே, ரத்த சாட்சி. ஸோ நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அடுத்தடுத்து நீங்கள் படங்கள் பண்ணணும், பிக் பேனரில் படங்கள் பண்ணணும், நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.